கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய திட்டங்கள் தொடக்க விழாவில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களை, சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய நான் உங்கள் ஸ்டாலினா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கல்வராயன் மலையினுடைய கம்பீரமும், கோமிகை அணை, மணிமுக்தா அணைகளின் எழிலும், பெரியார், சிறுகளூர் மேகமருவிகளின் குளிர்ச்சியும், திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் கோயில், விரட்டேஸ்வரர் கோயில், ஆதி திருவரங்கம், திருநெடுங்கொண்டை போன்ற தலங்களின் ஆன்மீகம் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். உங்க மாவட்டத்துக்கான புதிய ஆட்சியர் கட்டடம், அதனுடைய திறப்பு விழா உள்ளிட்ட 341 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 386 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 62 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 2,16,056 பயனாளிகளுக்கு 1045 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குதல்னு இந்த விழா ஒரு முப்பெரும் விழாவாக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், செயல் வீரர் திரு ஏவா வேலு அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை 100% அல்ல 200% சிறப்பாக செய்யக்கூடியவர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்னு வேறுபாடு காட்டாம அவருடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை போலவே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட வளர்ச்சியிலும் அக்கறை காட்டக்கூடியவர். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், அதேபோல் சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் IAS அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அரசு அதிகாரிகள் அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். திராவிட மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு. சிலர் வாயிலேயே வட சொல்றாங்கள, அவர்களைப் போல இந்த அரசு அல்ல. மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியா சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு. நம்முடைய அரசு கடந்த 4 ஆண்டுல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. சில முக்கியமான திட்டங்களை மட்டும் தொகுதி வாரியா தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புறேன். கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை
நாகலூர்ல அங்கன்வாடி கட்டடம், பிரதேவி மங்கலத்தில் சுற்றுலா மாளிகை, சித்தலூர் கிராமத்தில் மணிமுக்தாறு குறுக்கே உயர்மட்ட பாலம், ரிஷிவந்தியம் தொகுதியில் ரிஷிவந்தியம் கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள், புதிதா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம், பிள்ளையார் குப்பம் பரமனத்து வர குடிநீர் இணைப்பு வசதி, கள்ளிப்பாடியில அங்கன்வாடி மைய கட்டடம், மணலூர்பேட்டை பெருராட்சிக்கு புதிய அலுவலக கட்டடம், மூங்கில் துறைப்பட்டு வாழவச்சனருடைய தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க உயர்மட்ட பாலம், அடுத்த சங்கராபுரம் தொகுதியில சங்கராபுரம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டடங்கள், மணியார்பாளையம் பொய்குணம் ஆகிய ஊர்களில் அங்கன்வாடி மையம், வெள்ளிமலை கொட்டப்புத்தூர் இடையே சாலை பணிகள், சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், ரங்கநாதபுரம் கிராமத்தில் கிராம அறிவு மையம், கச்சராப்பாளையம் மற்றும் கீழ்நிலவூர்ல பொது சுகாதார வளாகம், சின்னசேலம் மூக்கனூர் வெள்ளிமலை காட்டவனஞ்சூர் மூயம்பாடி பரங்கிநத்தம் வாரம் மதூர் ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் மற்றும் கல்படை பரங்கிநத்தம் இடைய கல்படை ஆற்றின் குறுக்கே பொய்குணம் ஜவுளிக்குப்பம் சாலையில உயர்மட்ட பாலம், உளுந்தூர்பேட்டை தொகுதியில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியா தரமுயர்த்தப்பட்டிருக்கு. ஆலங்குப்பம் கொத்தனூர் ஊராட்சியில இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. களமருதூர்ல துணைமின் நிலையம், அரசூர் செங்குறிச்சி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, திருப்பயத்தக்கா நத்தாமூர் திருநாவலூர் சிக்காடு கிராமங்களில் கால்நடை மருந்தகம். இவ்வளவும் முடிஞ்ச பணிகள், மக்களுடைய பயன்பாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய பணிகள். இவை போக தற்போது பணிகள் நடைபெற்று விரைவில் தொடங்கப்பட உள்ள திட்டங்களை நான் சொல்ல வேண்டும். அதையும் சுருக்கமாக சொல்றேன். கள்ளக்குறிச்சியில புதிய புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட்டு வருது. கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்தக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைவடைகிற நிலையில் இருக்கக்கூடிய சாங்கியம் கூவனருடைய உயர்மட்ட பாலம், திருக்கோவிலூர் ஆசனூர் 4 வழி சாலை, திருக்கோவிலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரமுயர்த்தக்கூடிய பணி, சின்னசேலம் பேரூராட்சியில புதிய பேருந்து நிலையம், உளுந்தூர்பேட்டையில புதிய பேருந்து நிலையம், புதிய சிப்காட் வளாகம், மீன் மார்க்கெட், பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயில்ல கருங்கல் மண்டபம். இத்தனை பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் நாம நிறைவேற்றி வரக்கூடிய திட்டங்களை, அதுல சில முத்தான திட்டங்கள்ல நான் இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டா, இந்த திட்டங்கள் மூலமா நீங்க ரெடியா? நான் ரெடி. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3,18,376 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அதேபோல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 741 பள்ளிகளை சார்ந்த 45,973 மாணவ கண்மணிகள் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு உண்டு பசியோட மயக்கமே தெரியாம தெம்பா படிக்கிறாங்க.
புதிய திட்டமா அறிமுகப்படுத்தி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திட்டம் எது தெரியுமா? நம்ம தாய் மாணவர் திட்டம்.